கும்பகோணம் அருகே முளையூரில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் அண்ணா சிலை திறப்பு விழா, பம்பப்படையூர் திமுக கிளைக்கழக அண்ணா நூற்றாண்டு நினைவு கட்டிட திறப்பு விழா, நூலக திறப்பு விழா, பெரியார் அண்ணா அமைச்சர் கோசிமணி ஆகியோரது பிறந்தநாள் விழா ஆகியவை நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் புதிய கட்டிடங்கள் மற்றும் அண்ணா சிலையை திறந்து வைத்து மாநில நிதி அமைச்சர் க அன்பழகன் பேசுகையில், முதல்வர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது எனவும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் வகையில் திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் எனவும் கூறினார். இந்த விழாவில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் எஸ் பழனிமாணிக்கம் தலைமை தாங்கினார். மாநில வணிக வரித்துறை அமைச்சர் உபேதுல்லா, திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சு கல்யாணசுந்தரம் முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார். கும்பகோணம் ஒன்றிய திமுக செயலாளர் க அன்பழகன் நன்றி கூறினார். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்கிற இணையதளத்தை இன்று முதல் துவங்க இருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த இணையதளத்தை இப்போது கோபித்துக் கொள்வார். அவர் கோபித்துக் கொண்டால் இவருக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பாராட்டுவார், அதை இவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு கலைஞருடைய முழு நம்பிக்கையை பெற்ற கழகத்தோடு சில பேரில் ஒருவராக விளங்குபவர் நம்முடைய கோசிமணி அவர்கள். தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் போராடுவதற்கு தகுதி உள்ளவர்கள்தான் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் பெறுவார். அந்த போராட்டம் தங்களுடைய வீட்டிலேயே நடத்துகிற போராட்டமாக கூட சிலருக்கு அமையும். திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஊராரோடு நடத்துகிற போராட்டமாக அமையும். அதே போல நியமித்திற்கு சோதனை வருமானால் அந்த சோதனை வருகிற நேரத்தில் துணிச்சலோடு அந்த சோதனை எதிர்கொள்ளுகிற மனப்பான்மை கொண்டவர் கோசிமணி. அவருடைய ஆட்சியில அவர்கள் போட்ட திட்டங்களை நான் தான் சாதித்தேன், நான் தான் செய்தேன் அம்மையார் சொல்லலையா? இலவச மின்சாரம் கொடுத்த நாம இருந்தாலும் கூட அண்ணமையார் நான் தான் கொடுத்தேன் என்று சொல்லி